Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 3 இயர் எல்எல்பிக்கான ஆன்லைன் கவுன்சிலிங், அதாவது ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. இது ஓபன் பண்ணி இப்போ கரண்ட் அப்டேட்ல வந்து போயிட்டு இருக்குது. நிறைய மாணவர்கள் வந்து எல்எல்பி படிக்கிறதுக்கு ஆர்வப்பட்டு அப்ளை பண்ணிட்டீங்க. இன்னமும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்றதுக்கு பெண்டிங்ல இருக்குது. இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கறத பார்க்கும்போது ஜூலை 24ஆம் தேதி வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது காமனா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரிய வந்ததுதான். இப்போ இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணும்போது இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி வந்து சால்வ் பண்றது, டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்றதுல நிறைய இஷ்யூ வந்து இப்போ போயிட்டு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான காமன் சொல்யூஷன் வந்து என்ன அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல ஷேர் பண்ண போறோம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டிசி இன்னும் கொடுக்கலன்னு சொல்றீங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து என்கிட்ட வந்து ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்ஸ் வந்து இல்ல, என்னோட டிகிரி சர்டிபிகேட் இல்ல, அந்த டோட்டலா இருக்கக்கூடிய அந்த கன்சாலிடேட் மார்க் ஷீட் ஓவரால் ஸ்டேட்மெண்ட் என்கிட்ட கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்து அப்ளை பண்றது, அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் ரிஜெக்ட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி பல மாணவர்களுடைய டவுட்ஸுக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிளியர் பண்ண போறோம். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு 7 நாள் தான் நம்மளுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இயர் வந்து டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி காமனா வந்து பாத்தீங்கன்னா எல்லா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்ல வந்து யூஜி அண்டர் கிராஜுவேட்டுக்கான ரிசல்ட் அப்படிங்கறத பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்ன வரைக்கும் நீங்க படிச்சிருக்கக்கூடிய யூஜிக்கான டிகிரிக்கான ரிசல்ட் வந்து இன்னும் வந்து பப்ளிஷ் ஆகல அப்படின்னா வெயிட் பண்ணிக்கோங்க. 24ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலேயும் ரிசல்ட் வரல அப்படின்னா நீங்க இந்த இயர் அப்படிங்கிறது வந்து எல்எல்பி வந்து படிக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். நீங்க பிரைவேட்ல ட்ரை பண்றது நல்லது. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்க்கு நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற யூனிவர்சிட்டி வந்து 3 இயர் எல்எல்பிக்கான ஆஃபர்ஸ் கோர்ஸுக்கான ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அப்ளிகேஷன் வந்து நிறைய மாணவர்கள் வந்து ஃபில் பண்ணிட்டீங்க. ஃபில் பண்ணாத மாணவர்கள் வந்து கேட்கக்கூடிய டவுட்ஸ் என்ன அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் பேஜுக்குள்ள என்ட்ரி ஆயிடலாம். இதுதான் வந்து அப்ளிகேஷன் பேஜ். மோஸ்ட்லி அப்ளிகேஷன் ஃபில் பண்றதெல்லாம் எல்லாருமே வந்து காமனா வந்து ஃபில் பண்ணிடுறீங்க. இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற இடத்துல வந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா காமனா வந்து போட்டோங்கிறது அப்ளிகன்ட் ஸ்டூடெண்டோட போட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. சிக்னேச்சர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு ஒயிட் ஷீட்ல வந்து ஸ்டூடெண்டோட சிக்னேச்சர் போட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. பேரண்டோட சிக்னேச்சரும் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கிறவங்க. இது எல்லாமே ஓகே. நம்ம அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், உங்களுடைய 10th மார்க் ஷீட் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 12th மார்க் ஷீட் இது எல்லாமே காமனா எல்லாருக்கிட்டையுமே வந்து இருக்கும். இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இந்த இடத்துல நீங்க வந்தீங்க அப்படின்னா அப்லோடு யூஜி டிகிரி கன்சாலிடேட் மார்க் ஷீட் அப்படிங்கிறது உங்களுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட். நீங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருந்து 6th செமஸ்டர் வரைக்கும் ஒரு மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரே பக்கமா கொடுத்துருப்பாங்க ஒரு பெரிய மார்க் ஷீட்ல. அதுதான் உங்களுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லுவோம். பட் அது உங்ககிட்ட வந்து இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருந்து 5th செமஸ்டர் வரைக்கும் கண்டிப்பா 1ல இருந்து 5 செம் வரைக்கும் இருக்கக்கூடிய மார்க் ஷீட் கண்டிப்பா எல்லார் கையிலயுமே வந்து ஒரிஜினல் காப்பி வச்சிருப்பீங்க. அதை போட்டோ எடுங்க. போட்டோ எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்லோட் பண்ணலாம். அப்போ இந்த 6th செமஸ்டருக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு இன்னமும் வந்து என்ன ஆகல அப்படின்னா மார்க் ஷீட் வந்து கொடுக்கல ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க 6th செமஸ்டருக்கான அந்த ரிசல்ட் பார்த்திருப்பீங்களா, ரிசல்ட் காப்பி. ரிசல்ட் பார்த்து அந்த ரிசல்ட் காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க எந்த காலேஜ்ல யூஜி படிச்சீங்களோ அந்த காலேஜோட பிரின்சிபால் கிட்ட நீங்க வந்து சீல் குத்தி சைன் வாங்கி அதை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா 6th செமஸ்டருக்கான ஒரு காப்பியா நீங்க அந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒன்னா சேகரிச்சு ஒரே பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணிட்டு ஒரு எம்பிக்குள்ள நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா தாராளமா அப்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம முடிஞ்சு அதுக்கப்புறம் டிசி அப்படிங்கிறது மோஸ்ட்லி காமனா வந்து நீங்க காலேஜ் விட்டு ரிலீவ் ஆன உடனே உங்களுக்கு டிசி அப்படிங்கறது கொடுத்துருப்பாங்க. டிசி அங்க நீங்க வாங்கி இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட டிசி இல்ல அப்படின்னா உங்களுடைய கண்டக்ட் சர்டிபிகேட் இருக்கும். அந்த கண்டக்ட் சர்டிபிகேட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அப்லோட் ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் அப்படி இல்லைன்னா உங்களுக்கான டிகிரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கான டிகிரி சர்டிபிகேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவும் வந்து டிகிரி சர்டிபிகேட்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு எப்படி டிலே ஆகும். அந்த கிராஜுவேட் டேல தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டிகிரி சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்க. பட் அதெல்லாம் இப்போ வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. நம்மளுக்கு டிலே ஆகும். ஸோ இப்போ உங்ககிட்ட ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்ஸ் வந்து இல்ல, ஒரு சின்ன கார்டு டைப்ல கொடுப்பாங்க. அந்த ஸ்கொயர் ஆங்கிள் உங்களுக்கு இருக்கும். அந்த கார்டு டைப்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்ஸ் இல்ல அப்படின்னா டிகிரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கான ஒரு சர்டிபிகேட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு காலேஜும் எங்க காலேஜ்ல நீங்க வந்து யூஜி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, இந்த இந்த இயர்ல இருந்து இந்த இயர் வரைக்கும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு
கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் கண்டிப்பா காலேஜோட நிர்வாகத்தை நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அதை வாங்கி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண முடியல அப்படின்னா, இல்ல ப்ரோ இதெல்லாம் எங்க காலேஜ்ல நாங்க கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப அலைய விடுறாங்கங்களா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இதுக்கான ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் ஃபார்ம் நம்ம வந்து ரெகுலரா வந்து எவ்ரி இயர் நம்ம இதுதான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இது முழுக்க முழுக்க வந்து யாருக்கு வந்து இது செல்லுபடி ஆகும் அப்படின்னா, உங்ககிட்ட டிசி கிடையாது, உங்ககிட்ட வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்ஸ் கிடையாது, உங்ககிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் கிடையாது, அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஒரு லெட்டர் ரிக்வெஸ்ட் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து செல்லுபடி ஆகும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து இதை வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. இதுல வந்து உங்க நேம் போட்டுக்கோங்க, உங்க மொபைல் நம்பர், உங்க அட்ரஸ் போட்டு நம்ம 2ங்கிற இடத்துல டிஎன்டிஏஎல்யூ லா அட்மிஷன் கமிட்டி சென்னைன்னு போட்டுட்டு இந்த இடத்துல ரெஸ்பெக்டட் சாருங்கிற இடத்துல நம்ம சப்ஜெக்ட்ல இருந்து என்ன ப்ராப்ளமோ அதை நம்ம இந்த இடத்துல சொல்ல போறோம். ஆக்சுவலா வந்து இப்போ உங்ககிட்ட என்ன இல்லை அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிட்ட வந்து என்ன இல்லை அப்படின்னா வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ் இல்லை அப்படின்னா அதை மட்டும் நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட டிசியும் இல்லை அப்படின்னா இந்த டிசியை நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு வாஸ் நாட் yet received by the காலேஜ் அப்படிங்கிற போட்டுட்டு நீங்க இந்த கண்டென்ட் அப்படியே பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கான எடிட்டபிள் ஃபைல் கூட நம்ம குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கோம். எஜுகேஷன் கஃபேங்கிற நம்ம டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்க இந்த ஃபார்ம் ஃபைலையே நீங்க எடிட்டபிள் பண்ணிக்கலாம். எடிட்டபிள் பண்ற ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா வேர்டு ஃபார்மேட்ல இந்த இடத்துல எல்லாமே உங்களோட நேம்லாம் எடிட் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் நீங்க வந்து காப்பி டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு எந்த டேட்ல நீங்க அப்ளை வந்து பண்றீங்களோ அந்த டேட்டு, உங்களுடைய லொகேஷன், பிளேஸ் இதெல்லாமே கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பிடிஎஃப் நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எந்தெந்த இடத்துல அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரே லெட்டர் ஃபார்மேட்டை நீங்க இந்த இடத்துல டிகிரி சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இல்லைன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அவங்களும் அப்லோட் பண்ணிக்கலாம். டிசி இல்லைன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அவங்களும் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த 2 இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அப்லோட் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல யூஜிக்கான அந்த ஓவரால் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருந்து 6th செமஸ்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மார்க் ப்ரூஃப் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அனுப்பணும். பிளஸ் உங்களுக்கு இந்த இடத்துல ரெட் கலர்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா உங்களோட மார்க் ஷீட்ல வந்து பேக் சைட்ல வந்து அந்த பெர்சன்டேஜ் அந்த சிஜிபிஏ இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதையுமே நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் வியூ பண்ணி செக் பண்ணி பார்ப்பாங்க. நீங்க ஃபில் பண்ணும்போது ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களை அறியாமையே வந்து மார்க் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டிருப்பாங்க, இல்ல கூட போட்டிருப்பாங்க. அப்படி போட்டிருக்கும் போது அவங்க ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் மேனுவலா அந்த யூனிவர்சிட்டியோட ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்கன்னா செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல நீங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ்க்கும் நீங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஓவரால் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நீங்க ஃபில் பண்ணப்பட்ட அந்த அப்ளிகேஷனுடைய மார்க்குக்கும் சேமா தான் இருக்கா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து கிராஸ் செக் பண்ணுவாங்க. சப்போஸ் வந்து கொஞ்சம் நீங்க மிஸ் மேட்சா பண்ணிருந்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனுடைய எடிட்டபிள் பண்றதுக்கான முழு பொறுப்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இருக்கு. உங்களுடைய அனுமதி இல்லாம அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து உங்க அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க வந்து எடிட் பண்ண முடியும். கண்டிப்பா மார்க் ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து போடுங்க. நான் அப்லோட் பண்ணும்போது ஒவ்வொரு வீடியோலயும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றது அதுதான். மார்க் ஃபில் பண்ணும்போது 1 or 2 டைம்ஸ் நல்லா கால்குலேட் பண்ணிட்டு கரெக்டா தான் நம்ம ஃபில் பண்ணிருக்கோமா அப்படிங்கிற கிராஸ் செக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர். இந்த வீடியோல உங்களுக்கு நான் வந்து ஏதாச்சும் வந்து டீடைலா பேசுறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம அதை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. சோ நீங்க வந்து எல்லாமே அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் நீங்க படிச்சிருக்கக்கூடிய காலேஜ்ல வந்து எவ்வளவு சீக்கிரம் வாங்க முடியுமோ கொஞ்சம் ப்ராப்பரா வாங்கி நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டா 100% வந்து கம்ப்ளீட் ஆகும். நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணல அப்படின்னா உங்க அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகாது. சோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபீஸ் பேமெண்ட் பிசி கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா 500ம், எஸ்சி எஸ்டி எஸ்சிஎல் இருக்கக்கூடியவங்களுக்கு 250 நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இப்போதைக்குன்னு இருக்கக்கூடிய காமனான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய அப்டேட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, அப்ளிகேஷன் ஃபில் பண்ற இஷ்யூ வருது அப்படின்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் உருவாக்கி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட குறிக்கோள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எல்லா அப்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலே உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு பார்க்குறேன். நீ வரக்கூடிய அப்டேட் எப்படி கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், எப்படி டாக்குமெண்ட் வந்து ஆன்லைன்ல வெரிஃபை பண்றது இப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்றேன். வெயிட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.